ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன். அவன் பெயர் டேவிட் லிவிங்ஸ்டோன். சிறு வயதிலேயே வேலைக்குப் போக வேண்டிய நிலை. ஆனாலும் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு எரிந்து கொண்டே இருந்தது. பகல் முழுவதும் வேலை, இரவு வந்தால் ஓய்வு இல்லை. ஒரு சிறிய மெழுகுவர்த்தி ஒளியில் அவன் பைபிளை படித்தான். நான் பிறருக்கு உதவ வேண்டும், அதுவே அவன் நோக்கமை. விண்ணில் மின்னும் நட்சத்திரங்களைப் பார்த்து அவன் எண்ணினான், என் வாழ்க்கை யாரோ ஒருவரின் வாழ்வை மாற்ற வேண்டும். ஒரு நாள் அவன் தனது குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது. கண்களில் கண்ணீர், இதயத்தில் வேதனை. ஆனால் ஒரு பெரிய நோக்கம் அவனை முன்னே கொண்டு சென்றது. அலைகளை கடந்து செல்லும் கப்பலில் அவன் தூரத்தில் இருக்கும் ஆப்பிரிக்காவை நோக்கி பார்த்தான். அது அவனுக்கு தெரியாத நிலம், ஆனால் அவன் நம்பிக்கை மிக பெரியது. ஆப்பிரிக்கா, புதிய மக்கள், புதிய வாழ்க்கை. அவர்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவன் அவர்களை அன்புடன் அணுகினார். காடுகள், நோய்கள், பசி, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். பல நேரங்களில் அவன் தனியாக இருந்தான். ஆனால் அவன் மனம் ஒருபோதும் உடையவில்லை. நோயால் வேதனைப்படும் குழந்தைகள், அவர்களை காப்பாற்றும் கரங்கள். அவன் ஒரு மருத்துவர் மட்டுமில்லை, ஒரு உயிர்காக்கும் தேவதையாக மாறினார். அந்த மக்கள் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள். குழந்தைகள் அவனை சுற்றி ஓடினார்கள். அவன் அவர்களுக்குள் ஒருவனாக மாறிவிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு கொடூரமான காட்சியை பார்த்தான். மனிதர்கள் சங்கிலியில் கட்டப்பட்டு விற்கப்பட்டனர். அவன் இதயம் நொறுங்கியது. அந்த நொடியில் அவன் ஒரு முடிவு எடுத்தான். இந்த அநியாயத்தை நான் நிறுத்துவேன். அவன் கண்களில் தீப்பொறி எரிந்தது. அவன் அலைந்து திரிந்தான். மலைகள், ஆறுகள், காடுகள். அவன் பாதங்கள் தெரியாத பாதைகளை உருவாக்கின. ஒரு நாள் ஒரு பெரும் முழக்கம் அவன் கண்டது உலகையே ஆச்சரியப்பட வைத்தது. விக்டோரியா ஃபால்ஸ். அவன் அதைக் கண்டு மெய்சிலிர்த்தான். காலம் கடந்து போனது. அவன் உடல் பலவீனமடைந்தது. ஆனால் அவன் மனம் இன்னும் வலிமையானது. ஒரு இரவு அவன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். அவன் வாழ்க்கையை கடவுளிடம் ஒப்படைத்தான். அதே நிலையில் அவன் அமைதியாக இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஒரு வீரன் தனது பயணத்தை முடித்தார். அவரது உடல் தாய்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அவரது இதயம் ஆப்பிரிக்காவில் புதைக்கப்பட்டது. அது அவரது அன்பின் சான்று. இன்று வரை அவரது பெயர் மறக்கப்படவில்லை. ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியும் என்பதற்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சாட்சி. டேவிட் லிவிங்ஸ்டோன் போல ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். அந்த மனிதன் நீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.